என் இனிய உடன்பிறப்புகளே வணக்கம். நான் உங்கள் சித்துராஜ், லைட் ஆப்ல எடிட்டர். உறவுகளே, அதாவது இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், சிஆர்பிசி, ஐபிசி இதை புதுசா பிடிஎஃப்ல போட்டிருக்கிறேன். தயவுசெய்து இது படிங்க. அதே மாதிரி இந்த நீட் எழுதின குழந்தைங்கள்லாம் அங்க அழுகுறாங்க. இப்படி கஷ்டமா இருக்குது அப்படின்னு அழுகுறாங்க. அது ரொம்ப மேல வருத்தமா இருக்குது. ஏன் அழுகணும்? ஏன் வேதனை பண்ணணும்? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அது ஒன்னே டாக்டரே ஆகணும் என்ன இருக்குது? கிடைக்கலையா? விட்டுருங்க. அதில லா படிக்கலாமே. லாவுல 5 இயர்ஸ் கோர்ஸ் இருக்குது. 3 இயர்ஸ் டிகிரி முடிச்சோம்னா 3 இயர்ஸ் இருக்குது. படிக்கும் பாரு பிடிஎஃப்ல கூட போட்டுருக்கேன் பாருங்க. அருமையா இருக்குமே. அதெல்லாம் ஜாலியா நீங்க சாதனை பண்ணலாமே. இந்த நாட்டுக்காக போராடலாமே. நீங்க படிச்சு நல்ல மார்க் எடுத்து ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எக்ஸாம் எழுதலாம். ஜட்ஜஸும் இது எழுதலாம். நிறைய இருக்கு. நீங்க லா முடிச்சுட்டு ஏர்ஃபோர்ஸ், நேவிக்கு இதுக்கெல்லாம் போகலாம். அதில் போன உடனே ஆஃபீஸர் போடுறாங்க. இந்த மாதிரி பல இதில் இருக்கு. பல சப்ஜெக்ட் இருக்குது. ஏன் நீங்கள் வருத்தப்பட்டுக்கிறீங்க? தயவு செஞ்சு படாதீங்க குழந்தைகள. நீங்கள் நல்லா படிங்க. இப்போ நான் சாதாரணமாக ஒரு பழைய காலத்து எஸ்எல்சி தான் படிச்சிருக்கிறேன் நான். சொல்லுங்கள், அதுவும் எஸ்எல்சி ஃபெயிலு. ஒரு ஒரு பொய்யான வழக்கில் ஜெயிலுக்கு போயிட்டு இருந்தேன். அந்த ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து லா படிக்கணும். அப்போல்லாம் உண்மை தெரியாது, லா தெரியாது. படிக்கணுங்கிறது ப்ரைவேட்டாக டியூஷன் எடுத்துக்கிட்டேன். எடுத்துக்கிட்டு எனக்கு எத்தனையோ ப்ரோக்ராம் பண்ணிக்கினேன். லட்சக்கணக்கில் என்னை பார்த்துருக்குறாங்க. நான் கூட இப்படி நினச்சி கூட பார்க்கல. இப்படி இந்த அளவுக்கு நான் வருவேன்ட்டு நினைக்கல. இன்னைக்கு லட்சக்கணக்கில் பார்க்குறாங்க. எந்த ஒரு ஆஃபீஸுக்கு போனாலும் லைட் ஆப்பில் பார்த்து எடிட்டர் சார் அப்படின்னு சார் சிதுரேஷ் சார் உங்களை டிவியில் பார்த்துருக்குறேன். நீங்கள் யூடியூப் சேனலில் பார்த்துருக்குறேன் உங்களை அப்படின்னு எத்தனையோ பேருங்கிட்ட அன்பாக பேசுகிறாங்க. அது மாதிரி இதே போதாதா? சொல்லும் போதா டாக்டராகவே சாதனை பண்ணணுமா? விடுங்க. லா படிங்க. இன்னும் நிறைய சப்ஜெக்ட் இருக்குது. ஏரோநாட்டிக்கல் படிங்க பிஇல. இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிங்க. எத்தனையோ இது பிளட்டில் என்னென்ன இருக்குது, என்னென்ன கண்டுபிடிக்கிறதுல இருக்குது. இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட் இருக்குது. நீங்கள் தயவு செஞ்சு யாரும் வருத்தப்படாதீங்க குழந்தைகளா. நான் சொல்கிறேன், நான் ஒரு அப்பாங்கிற ஸ்தானத்தில் மாதிரி சொல்கிறேன் நான். தயவு செஞ்சு நல்லா படிங்க. கிடைக்கலையா? நிறைய இருக்குது. அதாவது ஸ்பீச் அண்ட் ஹியரிங் இருக்குது மைசூரில். அது ஒரு சிஇடி எழுதணும். அது கூட எக்ஸாம் எழுதுங்க. எழுதி பாஸ் பண்ணிங்கன்னா அது இஎன்டி, தொண்டை, காது, மூக்கு, பிரெயின் பற்றி படிக்க வேண்டிய சப்ஜெக்ட் இருக்குது. அது இந்தியாவில் ஒரு இடத்துல இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. காலேஜ் மைசூரில் இருக்குது. ஸ்பீச் அண்ட் ஹியரிங் போட்டிங்கன்னா நெட்டில் போட்டிங்கன்னா வந்துடும். அதுவும் டாக்டர் மாதிரி தான், இஎன்டி டாக்டரு. அதுக்கு எக்ஸாம் எழுதுங்க. கிடைச்சதுன்னா அதுலேயும் சேருங்க. அட்வொகேட் 5 இயர்ஸு சொல்லும் போல் 5 வருஷம் ஓடி போயிடும். ஓடிடுது. புரியுங்களா? 5 வருஷம் முடிஞ்சு வந்தோடனே நீங்கள் இப்போ எக்ஸாம் எழுதலாமே. இப்போ சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஒரு நல்ல கேஸ், மர்டர் கேஸ் 2 கேஸ் வின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேர் கிடைக்குமே. எங்கே போனாலும் இந்த மர்டர் கேஸ் சார் நல்லா பண்ணுறாரு பாரு அப்படின்னு ஒரு பேசுவாங்களே. அது உங்களுக்கு போதாதா? ஒரு சுப்ரீம் கோர்ட்டு ஒரு ஜட்ஜியாக ஒரு நீதிபதியாக வரலாமே நீங்கள்? சொல்லும் போல் நல்ல பேர் எடுக்கலாம்ல. அது அப்பாவோட ஒரு பெருமை இல்லையா? அது ஏன் நீங்கள் அவ்வளோ இது பண்ணிக்கிறீங்க? இல்லை கேஎஸ் எழுதலாமே. கர்நாடகா அட்மினிஸ்ட்ரேஷன் இதை எழுதலாம். தமிழ்நாடு டிஎன்பி, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எழுதலாம். சொல்லுங்க போகலாம். எத்தனையோ பேர் இந்த விஷ்ணுபிரிய மேடம் இருக்கிறாங்க பாரு, போட்டோவில் இருக்கிறாங்க. அந்த விஷ்ணுபிரிய மேடம் கூட அவங்க சாதாரண பாவம் எஸ்சி கம்யூனிட்டி சேர்ந்தவங்க தான். அப்படி போய் பணக்காரர் இல்லை. அவங்களுக்கு எழுதுனாங்க, பாஸ் பண்ணிட்டாங்க. சொல்லுங்க போகலாம். அந்த மாதிரி கூட வரலாமா நீங்கள்? எத்தனையோ இருக்குது இல்லை? சொல்லுங்க போகலாம். அதாவது தயவு செஞ்சு குழந்தைங்களா, தயவு செஞ்சு நீங்கள் வருத்தப்படாதீங்க. புரியுதுங்களா? ஏதாவது என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்குது. 8792120167. என்ன வேணாலும் எங்களை கேளுங்க. நாங்கள் எந்த டைமில் வேணாலும் ஃபோன் பண்ணுங்க குழந்தைங்களா. நான் சொல்லிக் கொடுக்குறேன். இப்படி பண்ணுங்க. மன தளர விடாதீங்க. நீங்கள் மனம் தளர விட்டால் பெற்றவங்களுக்கு பிரச்சனை ஆகுது இல்லை? நீங்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணீங்கன்னா அப்போ பேரண்ட்ஸுக்கு மெண்டலாக வராங்களே. அதனால தயவு செஞ்சு குழந்தைங்களது படிங்க. அட்வொகேட்லாம் படிக்கிறது 5 இயர்ஸ் இருக்குது. 5 இயர்ஸ் ஓடிட்டோம். அதை படிச்சுக்கிட்டு நீங்கள் நல்லா அதை இதோ டாக்டரோட அதுவும் நல்லா இருக்கும். ஒரு தடவை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். படிக்கிறது புரியாது. அது ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி தான். அடித்தா என்ன செகண்ட், திட்டினா என்ன செகண்ட், ஓடனா என்ன செகண்ட், தோட்டத்தில் வந்துட்டு வந்தான்னு வீட்டுக்குள்ளே பூந்தா என்ன செகண்ட், அதை படிக்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகும். அதெல்லாம் அதே போதுமே உங்களுக்கு. இப்போ நான்லாம் ஒருமையே தெரியாத ஒரு சாதாரண வில்லேஜ்லேருந்து வந்த ஆள் மனுஷன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கில் பார்த்துருக்குறேன். என்னுடைய வீடியோவெல்லாம் லட்சக்கணக்கில் பார்த்துருக்குறேங்க. சொல்லும் போகலாம். சீமானுடைய வழக்கம் கூட நான் வீடியோ போட்டிருக்கிறேன்னே. அது சைடிஷ்லாம் படித்து போட்டதுனால அவங்க இத்தனை பேர் பாராட்டினாங்களே. சூப்பராக பேசியிருக்கேன் சித்துராஜ் சார், உங்கள் வீடியோவில் நான் பார்த்துருக்கேன் பேசுகிறாங்களே. அது போதாதா? டாக்டராகவே வாங்கி என்ன இருக்குது சொல்லுங்க போகல. கிடைக்கவே கிடைக்கலன்னு விட்டுருன்னுட்டும். சரி விடு, பரவாயில்ல. அதில் போய் லாயில்
லாவில் போய் நான் சாதனை பண்ணுறாங்க. ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எக்ஸாம் எழுதலாம், நீ வரவங்கள பெறலாமே. டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷனில் பெரிய ஆளாக வரலாமே. சிவில் ஜட்ஜஸ்லாம் கால் பண்ணுறாங்கல்ல, கிரிமினல் ஜட்ஜஸ்லாம் கால் பண்ணுறாங்க. அதுக்கு அப்ளை பண்ணுங்க. சொல்லுங்க போகிறீங்க. இது மாதிரி அதுக்கு அவ்வளோ கஷ்டம் இல்லைல்ல. அது ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் படிச்சிங்கன்னா. இவ்வளோ நீங்கள் சிஐடி ப்ரிப்பேர் ஆகும்போது ஏன் அதையும் புக் வாங்கி பண்ணலாமில்ல? லா முடிச்சு விட்டு சொல்ல போகல. ஒரு நாளைக்கு எதுவும் நோட்டரி கீட்ரி பண்ணலாம், எதுவும் பண்ணால் கூட ஒரு நாளைக்கு ஒரு 2000 3000 சம்பாதிக்கிறேன். நல்ல கேஸ் வந்து நல்லா சம்பாதிக்கிறார். ராம்ஜெத் மலானி எவ்வளோ சம்பாதிச்சாரு? கோடி கணக்கில் வாங்கினார், ஃபீஸ் வாங்கினாரு. அத்தமான திறமையான தமிழ்நாட்டில் எத்தனை வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்கல்ல, சொல்லும் பார்க்கலாம். அதனால தயவு செஞ்சு மக்களை, குழந்தைகளை தயவு செஞ்சு படிங்க. பேரண்ட்ஸும் குழந்தைங்க டாக்டரே படின்னு சும்மா நம்ம இது பண்ணாதீங்க. தயவு செஞ்சு கையெழுத்து கும்பிட்றேன். நான் வயசில் நானும் பெரிய ஒரு 68 வயசு ஆகுது. அதனால் நீங்களாம் வந்து எனக்கு பேரண்ட்ஸும் சின்னவனாக தான் இருப்பீங்க, என்னோட சின்னவனாக தான் இருப்பீங்க. குழந்தைங்களை அப்படி வந்து நம்ம டென்ஷன் பண்ணாதீங்க. படிங்கன்னு சொல்லுங்கள், கொஞ்சம் கொடுங்க. நீங்கள் அவங்க எல்லாம் முடியலையா விட்டுரு, இந்த சப்ஜெக்ட் எடுத்து படிங்கப்பா அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் லாவில் அருமையான சப்ஜெக்ட். எதிர்காலத்தில் வந்து லா வேணும், எல்லாமே படிச்சிருக்கணும். நீங்கள் நல்லா படித்து நல்ல மார்க் இருந்ததுன்னா உங்களுக்கு லாவில் வந்து நிறைய கம்பெனிலாம் இருக்குது. பெரிய பெரிய கம்பெனி, மல்டிநேஷனல் கம்பெனிலாம் இருக்குது. அதெல்லாம் வந்து அட்வைஸில் போனாவே 1 லட்சம் 2 லட்சம் கொடுக்குறாங்க, சரிங்களா? நேஷனல் காலேஜ்லாம் இருக்குது பெங்களூரில். அதெல்லாம் படிக்கும் போதே அவன் கவுன்சிலிங் வச்சு அவனை ஆளை கேம்பஸ் செலெக்ஷன் வச்சு உங்களை கொண்டு போயிடுறாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. தயவுசெய்து நான் போடுற வீடியோ பாருங்கள். இதை ஒற்றா உறவினர் நண்பர்களுக்கெல்லாம் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். இந்த குழந்தைங்களாம் தயவு செஞ்சு குழந்தைங்க பாருங்கள். பெருசாக ஐயா சார் பேசுகிறாரு சொல்லி காமிங்க. அப்போ தான் அவங்களுக்கும் ஒரு மனசு வரும். குழந்தைங்க தயவு செஞ்சு என்கிட்ட பேசுங்க. நீங்கள் இன்னும் படிக்கலாம் அப்படி ஆகிட்டுன்னு கேளுங்க. நான் தைரியமாக நான் உங்களுக்கு எந்த டைமில் பேசினாலும் நான் கரெக்டாக நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். குழந்தைங்க தயவு செஞ்சு இதில் இருக்கும். இதெல்லாம் பேஜர் பண்ணிக்காதீங்க. நான் உங்கள் லைட் ஆஃப் எடிட்டர் சித்ராஜ், மைசூர்.